Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Maths grade 7க்கு NCERT ஓட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 2 arithmetic expressions. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல செக்ஷன் 2.1 அண்ட் அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற figure it out எல்லாமே பார்த்திருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோல செக்ஷன் 2.2 ரீடிங் அண்ட் எவால்வேட்டிங் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் செக்ஷன் 2.1ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம், ரைட்டா? சிம்பிள் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னன்னா லைக் டைரக்டா கொடுத்துருக்கிறது, given as directed, லைக் 2 + 3 இது வந்து டைரக்டாவே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதுக்கு மீனிங் என்ன, 2ம் 3யும் ஆட் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி சிம்பிளா இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லாம ரொம்ப சிம்பிளா இருக்கிறது தான் நம்ம லாஸ்ட் செக்ஷன்ல பார்த்தோம். இங்க வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் லைக் மோர் தென் ஒன் ஆப்ரேஷன் கம்பைன் பண்ணி வந்திருக்கும் அந்த எக்ஸ்பிரஷன்லயே. அந்த மாதிரி டைப்ஸ் எல்லாமே தான் நம்ம இங்க பார்க்க போறோம். Now let's get into the topic. இங்க பாருங்க, sometimes when an expression is not accompanied by a context, there can be more than one way of evaluating its value. ஸோ உங்களுக்கு புரியுதா, எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு கரெக்டாக சொல்லலை அப்படின்றப்போ அதை நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம்ல, அதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. இன் சச் கேசஸ் we need some tools and rules to specify how exactly the expression has to be evaluated. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பர்டிகுலரான ரூல்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. To give an example with the language, look at the following sentences. So இதை நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இவங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஷாலினி sat next to a friend with the toys. ஓகே, இதுக்கு மீனிங் என்ன, the friend has toys and Shalini sat next to her. ஸோ இவங்க தான் அப்போ ஷாலினி. ஓகே, ஷாலினி இதுக்கு மீனிங் என்ன கன்வே பண்ணுது, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பொம்மை இருக்கு, ஷாலினி அவங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. சேம் சென்டென்ஸ் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்ட் ஷாலினியா, இங்கேயும் ஷாலினி தான் இருக்கு. sat sat next next to your friend with toys. சேம் வேர்ட்ஸ் தான் இருக்கு, பட் எங்க தெரியுமா டிஃபரன்ஸ் இருக்கு, இங்க ஃப்ரெண்ட் ஆஃப்டர், இங்க வந்து கமா கிடையாது. ஓகே, ஃப்ரெண்ட் ஆஃப்டர் இங்க நம்மளுக்கு கமா கிடையாதா, பட் இங்க ஒரு கமா இருக்கு. இந்த பிகாஸ் ஆஃப் இந்த கமா மீனிங்கே மாறிடும் இல்லையா. ஷாலினி ஹேஸ் த டாய்ஸ், இப்ப பாருங்க இங்க வந்து ஷாலினி கிட்ட டாய்ஸ் கிடையாது, பட் இந்த பிக்சர்ல என்ன இருக்கு, ஷாலினி ஹேஸ் த டாய்ஸ் அண்ட் ஷி சாட் வித் தெம் நெக்ஸ்ட் டு ஹர் ஃப்ரெண்ட். ஸோ அந்த பொம்மைங்களோட அவங்க ஃப்ரெண்டு பக்கத்துல உக்காந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனிங் கன்வே ஆகுது, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் கமா. ஸோ உங்களுக்கு புரியுது இல்லையா, நம்ம ஒரு சின்ன நம்ம வேர்ட்ஸ் மட்டுமே இல்லாம இந்த கமாஸோட ரோல் கூட ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். கம்ப்ளீட்டா மீனிங்கே நம்மளுக்கு வேற மாதிரி மாறிடும். இதே தான் நம்ம மேக்ஸ்லயும் நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல பர்டிகுலரா நம்ம அது கரெக்டா யூஸ் பண்ணலன்னா அதோட வேல்யூவே மாறிடும். ஓகே, ஸோ இப்போ this sentence without the punctuation could have been interpreted in two different ways. கரெக்ட் தானே? ஸோ இந்த கமா இருந்து கமா இல்லாம இருக்கிறது டூ டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்மளுக்கு மீனிங் கன்வே ஆகுது. The appropriate use of comma specifies how the sentence has to be understood. ஸோ அந்த கமா வந்து எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் நம்மளுக்கு கொடுக்குது, ரைட்டா? Let us see an expression. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ்க்கு ஒரு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ்பிரஷன்ஸ்ல இங்க பாருங்க, let us see an expression that can be evaluated in more than one way. ஸோ மோர் தென் ஒன் வேவா இங்க எக்ஸ்பிரஷனால முடியும் நம்ம ஆன்சர் ரைட் பண்றதுக்கு, பட் விச் இஸ் த ரைட் ஒன் அன்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்றாங்க. மல்லேஷ் brought 30 marbles to the playground. ஸோ மல்லேஷ் என்றவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, 30 marbles வந்து பிளேகிரவுண்ட்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அருண் brought 5 bags of marbles with 4 marbles in each bag. ஸோ இங்க மல்லேஷ் டோட்டலா கொண்டு வந்த மார்பிள்ஸ் வந்து அட் தி ஸ்டெச்சா 13 சொல்லிட்டாங்க, பட் மல்லேஷ் எத்தனை மார்பிள்ஸ் கொண்டு வராங்கன்னு நம்மளுக்கு டைரக்டா சொல்லாம ஃபர்ஸ்ட் 5 பேக்ஸ் கொண்டு வராங்க. அந்த 5 பேக்ஸ்ல ஈச் பேக்ல 4 மார்பிள்ஸ் இருக்கு அப்படின்றாங்க.
ஓகே, அப்ப அருண் கிட்ட டோட்டலா எவ்வளவு இருக்கு? 5 into 4 20. So 20 நம்மளுக்கு தெரியும், ரைட்டா? How many marbles did Mallesh and Arjun bring to the playground? அப்போ 5 fours times 20, 20 plus 30 50. அப்போ டோட்டலா 50 இருக்கு. பட் நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் இங்க 5 4 ஃபர்ஸ்டே சிம்பிளிஃபை பண்ணாம how many marbles did Mallesh and Arjun bring to the playground, இது ரெண்டு சிச்சுவேஷனும் ஒரே எக்ஸ்பிரஷன்ல நம்ம எப்படி ரைட் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் மல்லேஷ் வந்து 30 மார்பிள்ஸ் கொண்டு வராங்களா, 30 பிளஸ் அருண் வந்து 5 bags and each bagல 4 marbles, அப்போ 5 into 4. ஸோ இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட், இவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஓகே நம்மளோட மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? பட் இப்ப பாருங்க, இது வந்து 2 டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம வந்து ஆன்சர் ரைட் பண்ணலாம் வித்தவுட் நோயிங் த கான்டெக்ஸ்ட் பிஹைண்ட் திஸ் எக்ஸ்பிரஷன். இப்போ நம்மளுக்கு இங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால நம்மளுக்கு தெரியும் அருண் கிட்ட வந்து 5 bags கொண்டு வந்தாங்க அண்ட் ஈச் பேக்ல வந்து 4 மார்பிள்ஸ் இருக்கு அப்படின்ற ஐடியா நம்மளுக்கு இருக்கு. அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்றப்பவே நான் 5ம் 4ம் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியல, ஓகே, தெரியலன்றப்போ இங்க பாருங்க, பூர்ணா found the value of this expression to be 140. He added 30 and 5 first. என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சதுனால 5ம் 4 மல்டிப்ளை பண்ணிருக்கோம். பட் பூர்ணாக்கு வந்து இது கான்டெக்ஸ்ட் தெரியாதனால என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 30யும் 5ம் மல்டிப்ளை ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 30யும் 5ம் ஆட் பண்ணிட்டா 35 into 4 how much, அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. So 35 and 4 மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ரிசல்ட் வந்து 140 இருக்கு. பட் ஆக்சுவலா 140 மார்பிள்ஸ் இருக்கு இல்ல. மல்லேஷ் found the value of this expression to be 50. He multiplied 5 and 4 first to get 20 and added to 30 to get 50. So first மல்லேஷ் என்ன பண்ணிருக்காங்க, மல்லேஷ்க்கு வந்து என்னன்றது கான்டெக்ஸ்ட் தெரியும். ஃபர்ஸ்ட் மல்லேஷ் இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க, அருண் இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்கன்ற அந்த டீடைல், அந்த 5னா என்ன, 4னா என்ன, 35னா என்னன்னு, ஐ மீன் 30னா என்னன்னு சொல்லிட்டு மல்லேஷ்க்கு தெரியும்ன்றதுனால அவங்களால வந்து கரெக்டா கால்குலேட் பண்ண முடிஞ்சது, ரைட்டா? இன் திஸ் கேஸ் ஓகே, இப்போ ரெண்டு கால்குலேஷனுமே இப்போ 30யும் அண்ட் 5ம் ஆட் பண்ணிட்டு 4 கூட மல்டிப்ளை பண்ண 140ன்றப்போ மேத்தமேட்டிக்கலா அது கரெக்டா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியலாம். பட் ஆக்சுவலா யாருது கரெக்ட்னா மல்லேஷோட தான் கரெக்ட். ஓகே, மல்லேஷ் கால்குலேட் பண்ண ப்ரோசஸ் தான் கரெக்ட். பட் வை டிட் பூர்ணா கெட் இட் ராங்? எதனால பூர்ணா கெட் இட் ராங் அப்படின்னா, ஜஸ்ட் லுக்கிங் அட் த எக்ஸ்பிரஷன், எதனாலனா அவங்களுக்கு கான்டெக்ட் தெரியல, ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்து அப்படியே ஆஸ் டைரக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே ஃபர்ஸ்ட்ல ஆட் பண்ண சொல்லியிருக்காங்களா, அந்த ஃப்ளோலயே அவங்க பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அடிஷன் அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணதுனால தான் அவங்க மிஸ்டேக்கா இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் ஆஸ் பங்க்சுவேஷன் மார்க் ஆர் யூஸ் டு ரிசால்வ் கன்ஃபியூஷன் இன் லாங்குவேஜ், பிராக்கெட்ஸ் அண்ட் நோஷன் ஆஃப் டேர்ம்ஸ் ஆர் யூஸ்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ் டு ரிசால்வ் கன்ஃபியூஷன்ஸ் இன் எவாலுவேட்டிங் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நம்மளுக்கு கான்டெக்ஸ்டே கொடுக்காம டைரக்டா கொடுத்துருக்காங்க. இப்போ மல்லேஷ் இல்லாம வேற யாருன்னா நெக்ஸ்ட் பர்சன் சால்வ் பண்ணோம்னா கூட அவங்களும் நம்ம பூர்ணா பண்ண மாதிரியே பண்ணி இருந்திருக்கலாம், ரைட்டா? இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம ஒரு லாங்குவேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா, கமா யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே சால்வ் பண்றதுக்காக, கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த பிராக்கெட்ஸ் எல்லாமே ஹெல்ப் ஆகும். அப்போ இந்த மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே, சேம் 30 பிளஸ் 5 into 4 இருக்கு இல்லையா, இது இப்படி இல்லாம இந்த மாதிரி பிராக்கெட்ல நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரூல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ்ல இருக்கிறத தான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஓகே, பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் டேர்ம்ஸ்ல நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அதுதான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ பிராக்கெட்ஸ் அண்ட் நோஷன் of terms are used in mathematics to resolve confusion in evaluating expressions. Now, brackets in expressions. In the expression to find the number of marbles, 30 plus 5 into 4, we had first multiply 5 and 4. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த கான்டெக்ஸ்ட் படி பாத்தீங்கன்னா 5 bags இருக்கு and each bagல 4 marbles இருக்கு. அப்போ total number of marbles அருண் brought வந்து பாத்தீங்கன்னா 5 into 4 20. So அந்த எக்ஸ்பிரஷன் படி சொல்றாங்க, we had first multiply 5 and 4 and then add this product
to 30. So 5 into 4 multiply பண்ணா what is the product that we are getting? 20. அந்த 20 தான் 30 கூட add பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. This order of operation is clarified by the use of brackets as follows. இப்போ கான்டெக்ஸ்டே இல்லாம டைரக்டா இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தா instead of giving like this, இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 5 4 மல்டிப்ளை பண்ணிட்டு வந்த ரிசல்ட் கூட தான் 30 நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, அப்போ பிராக்கெட்டோட இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. பிராக்கெட்ஸ் இல்லைன்னா 2 வேஸ்ல நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் 5 4 மல்டிப்ளை பண்ணிட்டு ரிசல்ட் 30, அதுக்கப்புறம் 30 அண்ட் பிளஸ் 5 ஆட் பண்ணிட்டு வந்த ரிசல்ட்டை 4ஆல மல்டிப்ளை பண்றது திஸ் ராங். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணதான் இவங்க பிராக்கெட்ஸ் வந்து யூஸா கொண்டு வராங்க ஹெல்ப்பா. when evaluating an expression having brackets, we need to first find the values of the expression inside the brackets before performing other operations. so இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்லயே உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல பாத்தீங்கன்னா அடிஷனும் இருக்கு, மல்டிப்ளிகேஷனும் இருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா, பிராக்கெட்ஸ்குள்ள இன்னும் ஆப்ரேஷன் மீன் பண்றாங்களோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நீங்க டேர்ம்ஸ் கூட ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த above expression we first find the value of 5 into 4 and then do the addition. ஸோ புரிஞ்சுதா? இந்த மேல இருக்கிற எக்ஸ்பிரஷன்ல 5 4 மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடிஷன் பண்ணுங்கன்றாங்க. thus this expression describes the number of marbles. இதுதான் ஆக்சுவல் கால்குலேஷன். ஓகே, ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த பிராக்கெட்ஸ் இருந்தா எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில்ட்ரன் டூ ரிமெம்பர் வாட் இஸ் த டேக் அவே ஃப்ரம் திஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, உங்களுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிராக்கெட்ஸ்குள்ள என்ன ஆப்ரேஷன் மீன் பண்றாங்க. இந்த பர்டிகுலர் பிராக்கெட்குள்ள மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷன், இன்கேஸ் சப்ராக்ஷனோ டிவிஷனோ வாட் எவர் இட் இஸ், என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ பிராக்கெட்ஸ்குள்ள இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் பிராக்கெட்ஸ்க்கு வெளியில இருக்கிற டேர்ம்ஸ் கூட ஃபர்தரா நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன் நம்ம பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5 இருக்கு. Irfan bought a pack of biscuit for rupees 15. So Irfan என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பிஸ்கெட் வந்து 15 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. ஓகேவா, and the packet of tur dal for rupees 56. So பிஸ்கெட் வந்து 15 rupeesக்கு வாங்கியிருக்காங்க and tur dal வந்து 56 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. He gave the shopkeeper rupees 100. ஸோ ஷாப்கீப்பர் கிட்ட அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 100 rupees கொடுத்துருக்காங்க. ரைட் அண்ட் எக்ஸ்பெக்ட். இப்போ நம்ம கூட கடைக்கு போயிட்டு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் நம்ம வாங்கிட்டு கரெக்டான அமௌண்ட் நம்ம கிட்ட இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 500 rupees நோட்டோ இல்ல 100 200 rupees நோட்டோ கொடுப்போம். அப்போ நம்ம வாங்கின பொருட்களோட அமௌண்ட் எவ்வளவோ ஷாப்கீப்பர் கால்குலேட் பண்ணி ரிமைனிங் சேஞ்ச் கொடுப்பாங்க இல்லையா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் இவங்க நம்ம இப்ப பார்க்க போறோம். ரைட் அண்ட் எக்ஸ்பிரஷன் தட் கேன் ஹெல்ப் அஸ் calculate the change Irfan will get back from the shopkeeper. இப்போ இந்த சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ண போறோம். ஓகேவா, இப்போ ஜென்ரலா இப்போ நான் ஸ்மால் அமௌண்ட் கூட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு கடைக்கு போறேன். ஓகே, ஒரு கடைக்கு போயிட்டு இப்போ 5 rupeesக்கு ஒரு பென் வாங்குறேன், 2 rupeesக்கு ஒரு சாக்லேட் வாங்குறேன். ஓகே, ஒரு சாக்லேட் வாங்குறேன். இப்போ நான் ஷாப்கீப்பர் கிட்ட 10 rupees கொடுக்குறேன். எனக்கு எக்ஸாக்டா 7 rupees என்கிட்ட இல்லை. 5 rupee காயினோ 2 rupee காயின் என்கிட்ட இருந்தா நான் எக்ஸாக்டா சேஞ்ச் கொடுத்துடலாம். பட் என்கிட்ட சேஞ்ச் இல்லாத பட்சத்துல நான் என்ன பண்றேன், 10 rupees நான் வந்து 10 rupee நோட்டா நான் கொடுக்குறேன். அப்போ ஷாப்கீப்பர் என்ன பண்ணுவாங்க, டோட்டல் அமௌண்ட் நான் வாங்கின பொருட்களோட டோட்டல் அமௌண்ட் என்னன்னு பார்ப்பாங்க. டோட்டல் காஸ்ட் என்ன, 5 + 2 வந்து 7. அப்போ நான் கொடுத்த அமௌண்ட்ல இருந்து 7 rupees சப்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு ரிமைனிங் 3 rupees சேஞ்சா கொடுப்பாங்க. பட் இந்த செனரியோ நான் கால்குலேஷனுக்கு இப்படி சொன்னேன். பட் இது மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனா ஹோல் செனரியோ எப்படி பண்றது அப்படின்னா, வாட் இஸ் த அமௌண்ட் தட் ஐ கேவ், 10 rupees. ஓகே, இப்போ 10 rupeesல இருந்து 7 rupees சப்ராக்ட் பண்றேன்னா அப்போ பென்னோட காஸ்ட் 5 rupees, சாக்லேட்டோட காஸ்ட் 2 rupees, ரெண்டுமே சப்ராக்ட் தான் பண்ணணும். ஓகே, பட் நம்ம இங்க என்ன பண்ணோம்,
ஆனா இங்க 10 கூட சப்ராக்ட் பண்றதுக்கு முன்னாடி 5ம் 2ம் தனியா பாக்குறப்ப ஆட் பண்ணோம் இல்லையா? இப்போ நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்துரும். லைக் 10 rupees நம்ம ஷாப்கீப்பர் கிட்ட கொடுக்குறோம். அண்ட் 5 rupees வந்து சப்ராக்ட் பண்ணும். அண்ட் 5ம் 2 இங்க ஆட் பண்றோம் இல்லையா? அதுக்காக இங்க +2ன்னு போட்டுருவாங்க. ஸோ இது வந்து ராங் வே ஆஃப் ரைட்டிங். ஸோ இதர் இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். ஓகே, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 10 மைனஸ் எதை மைனஸ் பண்றோம்? காஸ்ட் ஆஃப் பென் அண்ட் தென் காஸ்ட் ஆஃப் சாக்லேட் ரெண்டுமே சப்ராக்ட் பண்றோம். ஓகே, அப்போ ரெண்டுமே சப்ராக்ட் பண்றதுனால இந்த மாதிரி காமன் பிராக்கெட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இட் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட் தட் இந்த பிராக்கெட் வந்து இன்சைட் த பிராக்கெட் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 2 டேர்ம்ஸ் இருக்கா? இந்த 2 டேர்ம்ஸ்க்குமே காமன் அர்த்தம். So either we can write this way or this way, but writing the expression is in the way வந்து wrong. Okay, now let's proceed in the book context. ஓகே, Ifan spent ₹5 இது நான் ரீட் பண்ணிட்டேன்ல. ஓகே, இங்க பாருங்க. இப்போ 100 rupees வந்து ஷாப்கீப்பர் கிட்ட கொடுக்குறாங்களா? அண்ட் காஸ்ட் ஆஃப் த பிஸ்கெட்டும் அண்ட் தூர்தாலும் ஆட் பண்ணிக்கிறாங்க 15 + 56. ஓகே, அப்போ இதோட எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா 100 மைனஸ் 15 + 56 இந்த மாதிரி ரைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, so can we first subtract 15 from 100 and then add 56 to the biscuit? We will get 141. அப்போ ஷாப்கீப்பர் வந்து 141 rupees கொடுப்பாங்களா சேஞ்ச்? விச் இஸ் ராங் இல்ல. இஃபான் கொடுத்ததே 100 rupees தான். அப்போ பொருட்கள்லாம் வாங்கி லெஸ் தென் 100 தானே சேஞ்சா வரும். அப்போ 140 பொருட்களும் கொடுத்துட்டு மேல்கொண்டு 100 இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 41ம் கொடுத்தா விச் இஸ் ராங். ஸோ அப்போ நம்ம இந்த சப்ராக்ஷன் இந்த மாதிரி நம்ம பண்றப்போ அது ராங்கா கன்வே ஆயிடுது நம்மளுக்கு. ஸோ இங்க பாருங்க, கேன் வி ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் 15 from 100 and then add 56 to the result? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி பண்றது நோ. ஸோ இங்க நோனே ரைட் பண்ணிடுங்க. ஓகே, now we can use the brackets in this case. இப்ப பாருங்க, இங்க bracket இல்லாதனால தான் கன்ஃபியூஷன். அதனால தான் நம்ம சப்ராக்ஷன் 15க்கு மட்டும் பண்ணியிருக்கோம், 56க்கும் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இந்த கேஸ்ல பிராக்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்றதுனால எவ்வளோ ஹெல்ப்பா இருக்கு. ஓகே, ஒரு கால்குலேஷன் கம்ப்ளீட்டாவே சேஞ்ச் ஆயிடுது இவங்க பிராக்கெட்டே இல்லைன்னா. ஓகே, எவால்வேட்டிங் திஸ் எக்ஸ்பிரஷன் வித்தின் த பிராக்கெட், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? வித்தின் த பிராக்கெட்ல 15 + 56 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? அந்த ரிசல்ட் தட் இஸ் 71. 15 + 56 வந்து 71. அது வந்து நம்ம 100ல சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 100ல சப்ராக்ட் பண்ணா what is the result that we get? 29. அப்போ ஷாப்கீப்பர் வந்து இஃபானுக்கு 29 rupees வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் சம்முக்கு வந்து இதுதான் கரெக்டான எக்ஸ்பிரஷன், நாட் திஸ். இது கரெக்டான எக்ஸ்பிரஷன் கிடையாது. Now moving on to the next one, terms in expressions. ஸோ இப்போ டேர்ம்ஸ்னா தெரியும் இல்லையா? டேர்ம்ஸ் பேசிக்கா வந்து அடிஷன் இல்ல சப்ராக்ஷன் மூலமா தான் பிரிஞ்சு இருக்கும். ஓகே, மல்டிப்ளிகேஷன்ல இருக்குன்னா அது டேர்ம்னு சொல்ல மாட்டோம். ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்க பார்க்க கூடாது. ஓகே, ஸோ சில பேர் வந்து இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்க 30ன்றது ஒரு நம்பர், 500 ஒரு நம்பர், 400 ஒரு நம்பர், அப்போ 3 டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ விச் இஸ் ராங். ஸோ பேசிக்கா டேர்ம்ஸ்ன்றது இட் வில் செப்பரேட் 2 டிஃபரெண்ட் இதுவா செப்பரேட் ஆகும் வித் த ஹெல்ப் ஆஃப் அடிஷன் இல்லைன்னா சப்ராக்ஷன். அப்போ இங்க பாத்தீங்கன்னா 30ன்றது ஒரு டேர்ம். ஓகே, 30ன்றது ஒரு டேர்ம், 5 into 4 ஒரு டேர்ம், 5ம் 4 டுகெதரா ஒரு டேர்ம் தான். ஓகேவா? ஸோ ரிமெம்பர், டேர்ம்ஸ்ன்றது பேசிக்காவே பிளஸ் இல்லைன்னா மைனஸால தான் பிரிஞ்சு இருக்கும். ஓகே, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வந்தா தட் இஸ் நாட் டேர்ம். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சேர்ந்து ஒரே டேர்ம் தான் அது எல்லாமே. ஓகே, ஸோ இதுல வந்து 3 டேர்ம்ஸ் கிடையாது, இங்க நம்மளுக்கு 2 டேர்ம்ஸ் தான் இருக்கு. சப்போஸ் வி ஹாவ் த எக்ஸ்பிரஷன் வித்தவுட் எனி பிராக்கெட்ஸ். இப்போ பிராக்கெட்ஸே இல்லாம ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குப்பா, டஸ் இட் ஹாவ் நோ மீனிங்? இதுக்கு மீனிங்கே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. வேர் தேர் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஹேவிங் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் நாட் ஸ்பெசிஃபைட் பை த பிராக்கெட்ஸ். இப்போ பிராக்கெட்ஸ் இல்ல, பிராக்கெட் இருந்தா நான் என்ன சொன்னேன்? பிராக்கெட்ஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ்குள்ள என்ன ஆப்ரேஷன் அவங்க மீன் பண்றாங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு தென் அவுட் சைட் த பிராக்கெட் நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இப்ப பிராக்கெட்டே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் இல்லாம அந்த வித்தின் த டேர்ம்ஸ்குள்ள என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ரேஷன் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா தான் இது சிங்கிள் டேர்மா மாத்திட்டு, இது வந்து இப்போ 30ன்றது ஒரு டேர்ம், 5 into 4ன்றது ஒரு டேர்ம்.
ஓகேவா? இப்போ இந்த 5 into 4 2 நம்பர்ஸா இருக்கு, மல்டிப்ளிகேஷனா இருக்கு இல்லையா? இந்த பர்ட்டிகுலர் டேர்ம்ல இருக்கிற ஆபரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டேர்ம் கூட அதை ஆட் பண்ணணும். ஸோ இந்த டேர்ம்ல இருக்கிற 2 நம்பர்ஸை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணாம டைரக்டா நெக்ஸ்ட் நம்பர் கூட நம்ம ஆட் பண்ணக்கூடாது. Okay, when there are expressions having multiple operation and the order of operation is not specified by the bracket, we use the notion of terms to determine the order. ஓகே, ஸோ என்ன நோஷன் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துடுறேன். இது வந்து எனக்கு என்னோட மேக்ஸ் டீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், விச் இஸ் நாட் தேர் இன் யோர் டெக்ஸ்ட் புக். இப்போ மோர் தென் ஒன் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஒரு எக்ஸ்பிரஷன்ல இருக்கு அப்படின்னா, மை மாஸ்டர் யூஸ் டு டெல் மீ டு ரிமெம்பர் திஸ் போர்ட் மாஸ். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கன்னுவாங்க. சில பேர் வந்து பிட் மாஸ் அப்படின்னு கூட எடுத்துப்பாங்க. brackets indices, D for division, M for multiplication, A for addition, S for subtraction. இங்கும் அதே தான். B for brackets. ஓகேவா? brackets. O for off. இப்போதைக்கு நம்மளுக்கு ஆஃப் என்ற வேர்டு யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் நம்மளுக்கு இல்ல. I'm just telling you. Now D வந்து division. Okay, M for multiplication, A for addition, S for subtraction. Okay, இப்போ ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல, ஓகே, ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ல மோர் தென் ஒன் ஆபரேஷன் இருந்தா, ஓகே, அப்போ இந்த ஆர்டர்ல நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ இந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா பி கம்ஸ் ஃபர்ஸ்டா, அப்போ அந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல பிராக்கெட்ஸ்குள்ள இருக்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா டிவிஷன் எங்க இருக்கோ அந்த டிவிஷனை நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஆஃப்டர் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் பண்ணணும். அண்ட் தென் சப்ராக்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 + 3 into 4 divided by 2. இப்போ இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன்ல பாத்தீங்கன்னா அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே இருக்கா? அப்போ நம்ம ஜெனரலா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது அதெல்லாம் பண்ணக்கூடாது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல. அக்கார்டிங் டு த போர்ட் மாஸ், நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஆபரேஷன்ஸ் இருக்கு? அடிஷன் A இருக்கு, மல்டிப்ளிகேஷன் M, division for D. இப்போ இந்த ஆர்டர்ல which is coming first? division தானே. அப்போ first division ஓட ஆபரேஷன் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். 4 divided by 2. 4 divided by 2 how much? 4 ஆல 2 டிவைட் பண்ணா 2 2s are 4. ரிமைண்டர் 0. that is 2 தான் ரிசல்ட். அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா 2 வருதா? அப்போ இந்த 4 divided by 2 ரிமூவ் பண்ணிட்டு 2 ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்போ ரிமைனிங் you have to keep it as it is. 4 divided by 2 தான் 2 இங்க. நெக்ஸ்ட் இப்போ டிவிஷன் ஓவரா, நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் தான் இருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன் அடிஷன்ல விச் இஸ் கமிங் ஃபர்ஸ்ட்? மல்டிப்ளிகேஷனா, அப்போ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s are 6. ஸோ இந்த ஸ்டார்டிங்ல இருக்கிற 3 கீப் இட் ஆஸ் இட் இஸ். 3 2s are 6. இப்போ ஆட் பண்ணுங்க. 3 + 6 9. ஸோ இப்படிதான் பண்ணணும். ஸோ அதே தான் இவங்க சொல்றாங்க. இங்க கூட நம்ம என்ன பண்றோம், டேர்ம்ஸை வந்து லாஸ்ட்ல தான் நீங்க ஆட் பண்ணணும். பட் இங்க ஒரு டேர்ம்லயே உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ரேஷனை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, terms are the parts of an expression separated by plus sign. So terms வந்து ஜென்ரலாவே எப்படி இருக்கும், செப்பரேட்டட் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இது கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இது கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸ்பிரஷன். 12 + 7ன்றது கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸ்பிரஷன். இது டேர்ம்ஸ் எல்லாம் சேர்த்து தான் எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இங்க 2 டேர்ம்ஸ் இருக்கு. 12ன்றது ஒரு டேர்ம், 7ன்றது ஒரு டேர்ம். ஸோ ஜென்ரலாவே டேர்ம்ஸ் வந்து செப்பரேட்டட் பை பிளஸ் சைன். ஓகே, இல்ல சம்டைம்ஸ் சப்ராக்ஷன் சைன் கூட இருக்கும். ஈவன் சப்ராக்ஷன் கூட நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா, இப்ப பாருங்க 5 - 3. இப்போ 5 - 3 ரைட் பண்ணாலும் 5 பிளஸ் ஆஃப் -3 ரைட் பண்ணாலும் ரெண்டுமே சேம் தானே. பிகாஸ் பிளஸ் இன்டூ இந்த பிராக்கெட்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஓகேவா? பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் வாட்? பிளஸ் இன்டூ மைனஸ் விச் இஸ் மைனஸ். அப்போ டைரக்டா நம்ம மைனஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 5 - 3 என்னாலும் 5 பிளஸ் ஆஃப் -3னாலும் ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ இங்க டேர்ம்ஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் செப்பரேட்டட் பை பிளஸ் சைன். ஓகே, சப்ராக்ஷன் இருந்தாலும் அது டேர்மா தான் கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் 12 + 7 the terms are
12 and 7. So 12 plus 7ல என்னென்ன terms இருக்கு? 12 னும் 7 வந்து terms. So இங்க வந்து செப்பரேட்டா மார்க் பண்ணிருக்காங்க terms. We will keep marking each term of an expression as above. Note that this way of marking the terms is not as usual practice. This will be done until you become familiar with this concept. இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வராது. இப்போ நான் போர்ட் மாஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் சொன்னேன். the reason வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஓகே, பட் இந்த டேர்ம்ஸோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு நீங்க நல்லா இந்த நிறைய சம்ஸ் போட்டு போட்டு பார்க்குறப்ப தான் நீங்க நல்லா ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளியர் ஆகும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ நம்மளுக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஓகே, ஒன்ஸ் நம்ம அது யூஸ்ட் அப் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு அந்த ஈஸி அதோட நூக் அண்ட் கார்னர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு அது ஈஸி அப்படின்றதே நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஓகே, அதுதான் இவங்களும் சொல்றாங்க. நவ் வாட் ஆர் த டேர்ம்ஸ் இன் 83 minus 14. 83 minus 14ல என்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. நான் சொன்னேன் இல்லையா, சப்ராக்ஷன் வந்து இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணலாமா? 83 பிளஸ் ஆஃப் மைனஸ் 14 இந்த மாதிரி ரைட் பண்ணலாமா? ஓகே, அப்போ 83 ஒரு டேர்ம். இந்த டேர்முக்கு வந்து 14க்கு வந்து அலாங் வித் சப்ராக்ஷன் சைன் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, we know that subtracting a number is the same as adding the inverse of the number. இப்போ மைனஸ் 14 இந்த 83ல இருந்து 14 சப்ராக்ட் பண்ணாலும் இல்லைன்னா 14ஓட இன்வர்ஸ் ஆட் பண்ணாலும், அதனால தான் இங்க பிளஸ் மாத்திட்டு 14ஓட இன்வர்ஸ் என்ன? மைனஸ் 14. ஓகே, ஸோ 83 மைனஸ் 14 ரைட் பண்ணாலும் நம்ம 83 கூட 14ஓட இன்வர்ஸ் ஆட் பண்ணாலும் ரெண்டுமே சேம் தான்ன்றாங்க. ஓகே, ரீகால் தட் the inverse of a given number has the sign opposite to it. For example, the inverse of 14 is minus 14 and the inverse of minus 14 is plus 14. Thus, subtracting 14 from 83 is same as adding minus 14 to 83. சேம் தான். ஓகே, அப்போ நம்ம இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். ஸோ எதனால இவங்க இப்படி சொல்றாங்கன்னா, டேர்ம்ஸை நம்ம ரைட் பண்றதுக்கு இது ஈஸியாகும். எப்படி சடனா 83 மைனஸ் 14 நீங்க பிளஸ் சைனே இல்லையே, சடனா எப்படி இங்க பிளஸ் சைன் வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே, ஸோ அப்போ மைனஸ் சைன் இருந்தா பிளஸ் பண்ணிட்டு இந்த மைனஸ் சைனை வந்து இந்த வேல்யூ கூட நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ மைனஸ் 14ன்றது ஒரு டேர்ம், வெறும் 14 மட்டும் சொல்லக்கூடாது. வெறும் 14 சொன்னீங்கன்னா இட்ஸ் ராங். ஸோ மைனஸ் 14ன்றது ஒரு டேர்ம், இன்க்ளூடிங் த சைன் யூ ஹேவ் டு சே. Thus, the terms of the expression 83 minus 14 are 83 and minus 14. Check if replacing subtraction by addition in this way does not change the value of the expression by taking different examples. Okay, இப்போ இவங்க வந்து நம்மள ரேண்டமா சில சப்ராக்ஷன்ஸ் வந்து பண்ணி பாருங்க, அப்போ அதோட வேல்யூ வந்து மாறுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மள பார்க்க சொல்றாங்க. ஸோ ரேண்டமா நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்மால் நம்பர்ஸ் தான் கன்சிடர் பண்றேன். 7 minus 5. 7 minus 5ன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 7ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணா ரிசல்ட் இஸ் 2. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 7 இந்த மைனஸ் ரீப்ளேசிங் சப்ராக்ஷன் பை அடிஷன். ஸோ இந்த சப்ராக்ஷன் சைனுக்கு பதிலா நான் அடிஷன் சிம்பிள் அண்ட் இந்த 5க்கு பதிலா வாட் இஸ் த பிளஸ் 5ஓட இன்வர்ஸ்? மைனஸ் 5. இப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுக்கு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அந்த இது அதுக்கு ரூல்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் மைனஸ்ன்னு. அப்போ இப்படி ரைட் பண்ணாலுமே இது இந்த ஸ்டெப்புக்கு தானே வரப்போகுது. 7 minus 5 த ரிசல்ட் இஸ் 2. ஸோ சேம் தானே, அதுதான் இவங்க நம்மளுக்கு செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. ஸோ திஸ் ஒன் 7 minus 5 ஆனாலும் 7 பிளஸ் ஆஃப் மைனஸ் 5 ஆனாலும் ரெண்டுமே சேம் தான். இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். 10 minus 3. 10 minus 3 result is 7. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 10 plus of minus 3 ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, and 10 plus of minus 3 மீனிங் என்ன? plus into minus is minus. அப்போ 10 minus 3 equal to 7. So same result தானே வருது. even on replacing minus sign as a plus sign மாத்திட்டு 3க்கு பதிலா அதோட inverse ரைட் பண்ணாலும் நம்மளுக்கு சேம் ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ 2 எக்ஸாம்பிள்ஸ் எனஃப்னு யூ ட்ரை. இன்னும் ஒரு 2-3 சம்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணுங்க, எந்த சேஞ்சஸுமே நம்மளுக்கு வராது, சேம் ஆன்சர்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே.
இப்போ next, can you explain why subtracting a number is same as adding its inverse using the token model of integers that we saw in the class 6 textbook of mathematics? இப்போ என்ன சொல்றாங்க, நம்ம அந்த டோக்கன் மாடல் ஆஃப் இன்டிஜர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம கிளாஸ் 6ல லேர்ன் பண்ணோமே, அதை பேஸ் பண்ணி இது சேம் கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ஏன் சப்ராக்ஷன் வந்து நம்ம அடிஷன் சிம்பிளாலையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அண்ட் இட்ஸ் இன்வர்ஸ் கூட ஆட் பண்றப்போ எப்படி நம்மளுக்கு சேம் ஆன்சர் வருது, அது வந்து டோக்கன் மாடல் ஆஃப் இன்டிஜர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. சில்ட்ரன், நம்மளுக்கு இங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்தோமா, அந்த எக்ஸாம்பிள்லயே இந்த டோக்கல் மாடல் ஆஃப் இன்டிஜர்ஸும் நம்ம இங்கே இந்த சம்ஸ் யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 7 - 5 எடுத்தோமா. இப்போ 7 - 5, 7ன்றது என்ன, இப்போ ஒரு நம்பருக்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லைன்னா அது பிளஸ்ன்னு அர்த்தம். ஓகே, அப்போ +7, அப்போ பிளஸ் சிம்பிள் வந்து நம்ம 7 டைம்ஸ் ரைட் பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7, 7 டைம்ஸ். -5, ஸோ இது இப்போ பிளஸ் வந்து எத்தனை பிளஸ் வந்து நம்ம கேன்சல் பண்ண போறோம்னா 5, ஏன்னா -5, ஸோ 7ல இருந்து 5 வந்து ரிமூவ் பண்ண போறோம். அப்போ 1 2 3 4 5 ரிமூவ் பண்ணா லெஃப்ட் ஓவர் என்ன இருக்கு, 2 பிளஸ்ன்னு இருக்கு இல்லையா, அப்போ +2 தான் இதோட ஆன்சர். ஸோ ரிமைனிங் சிம்பிள்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நம்ம கவுண்டிங். ஸோ பிளஸ் சிம்பிள்ல இருக்கு, அப்போ ஆன்சரும் பிளஸ் அண்ட் எத்தனை பிளஸ் சைன்ஸ் இருக்குன்னா 2, அப்போ +2 தான் இதோட ஆன்சர். ஓகே, இப்போ மைனஸ் சைனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், பிளஸ் சிம்பிளா ரீப்ளேஸ் பண்ணிட்டு 5க்கு பதிலா அதோட இன்வர்ஸ் -5. இப்போ அதே ஆன்சர் தான் நம்மளுக்கு வருதான்னு நம்ம செக் பண்ணலாம். +7, அப்போ 7 வந்து நம்ம 7 ஐ மீன் பிளஸ் சைன் வந்து 7 டைம்ஸ். 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6 7. ஓகே, நான் 7 பிளஸ் எடுத்திருக்கேன். பிளஸ் இன்னும் ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க. இது கூட சப்ராக்ஷனை டைரக்டா கேன்சலேஷன், அடிஷன் சொல்றதுனால எதை ஆட் பண்ண சொல்றாங்க, -5ன்றாங்க. அப்போ மைனஸ் சைனை 5 டைம்ஸ் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. இப்போ ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் கேன்சல் ஆயிடுமா, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் கேன்சல், இப்படி கேன்சல் ஆயிடுச்சுன்னா வாட் இஸ் த லெஃப்ட் ஓவர், +2 தான் லெஃப்ட் ஓவர். ஸோ 7 - 5 பண்ணாலும் நம்மளுக்கு +2 தான் வருது. 7 + -5 பண்ணாலும் நம்மளுக்கு +2 தான் வருது. ஓகே, சேம் வே நம்ம 10 - 3 இதுக்குமே செக் பண்ணலாம். அப்போ 10 - 3னா நம்ம என்ன பண்ணணும்னா 10 டைம்ஸ் நம்ம பிளஸ் ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 டைம்ஸ் இருக்கு. ஸோ 10 டைம்ஸ்ல நம்ம -3ன்னு இருக்கு இல்லையா, அப்போ 3 பிளஸ் சைன் வந்து 3 வந்து நம்ம கேன்சல் பண்ணோம். அப்போ வாட் இஸ் த லெஃப்ட் ஓவர் பிளஸ் ஹியர், 1 2 3 4 5 6 7. அப்போ 7 ஆன்சர் இருக்கா. இப்போ நவ் சேம் வே நம்ம இதுக்கும் செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 10 கூட அடிட்டிவ், இந்த 3யோட அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆட் பண்ணா கூட நம்மளுக்கு சேம் ரிசல்ட் தான் வருதான்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ வந்து 10னா, அப்போ பிளஸ் சைன் வந்து 10 டைம்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 டைம்ஸ் இருக்கு. இது கூட எதை ஆட் பண்ணோம்னா -3 3 டைம்ஸ் ஆட் பண்ணும். ஐ மீன் மைனஸ் சைன் வந்து 3 டைம்ஸ் ஆட் பண்ணும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் மைனஸ் சைன் வந்து 3 டைம்ஸ் ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண சொல்றேன், ஆட் பண்ண சொல்றாங்க. அப்போ பிளஸும் மைனஸ் சேர்ந்தா நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆயிடும். ஓகே, அதே மாதிரி +2 - கேன்சல் ஆயிடும், +2 - கேன்சல் ஆயிடும். இப்போ வாட் இஸ் த லெஃப்ட் ஓவர், பிளஸ் சைன்ஸ் மட்டும் தான் லெஃப்ட் ஓவரா இருக்கு. அதுவும் how many plus signs we have, 1 2 3 4 5 6 7. அப்போ இப்படி பார்த்தாலுமே 7 தான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த பார்ட்க்கு இதுதான் நம்மளுக்கு இந்த சிம்பிள்ஸ் இந்த மாதிரி கேன்சல் பண்றோம் இல்லையா, இதுதான் டோக்கன் மாடல் ஆஃப் இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் அது இதுக்கான ஆன்சர். Next, all subtractions in an expressions are converted to additions in this manner
to identify the terms. ஸோ எதுக்காக தெரியுமா, இந்த மாதிரி சப்ராக்ஷன்ஸ் இருந்தா அந்த சப்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம இந்த வித் த ஹெல்ப் ஆஃப் அடிஷன் மூலமா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா we can easily identify the terms. டேர்ம்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இது. ஓகே, பட் நமக்கு டவுட் வரும்ல, ஜஸ்ட் லைக் தட் நம்ம மைனஸ் சைன் ரிமூவ் பண்ணிட்டு பிளஸ் சைன் சப்ஸ்டியூட் பண்ணப்போ நம்மளுக்கு டவுட் வரும்ல, அது எப்படி மைனஸ் சைன் பிளஸ்ஸா மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க, ரெண்டுமே சேம் தான். ஸோ இது எதுக்காகனா, நான் ஒரு எக்ஸ்பிரஷன்ல டேர்ம்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம ரைட் பண்றப்போ ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இங்க பாருங்க, -18 -3ன்னு இருக்கா, அப்போ -18 பிளஸ் ஆஃப் -3. ஸோ இந்த சேம் திங் இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அப்போ இதுல டேர்ம்ஸ் என்ன, -18 என்றது ஒரு டேர்ம், -3 என்றது ஒரு டேர்ம். டேர்ம்ஸ்ல நம்ம என்ன பண்ணிருப்போம், நமக்கு அந்த ஒரு நம்பருக்கு மைனஸ் சைன், இன்னொரு நம்பருக்கு மைனஸ் சைன் இல்லாம சொல்லியிருப்போம்ல, அது ராங், தப்பாயிட்டு இருக்கும். ஸோ எப்பவுமே அடிஷன் மூலமா தான் எக்ஸ்பிரஷன்ல டேர்ம்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும். அப்போ நம்ம சப்ராக்ஷன் சைன் இருந்தா அந்த நம்பர் கூட அந்த சப்ராக்ஷன் மைனஸ் சைனும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும் அந்த டேர்ம்க்கு. ஓகே, நான் கமிங் டு த செகண்ட் ஒன், 6 into 5 plus 3. ஸோ எப்பவுமே டேர்ம்ஸ் என்ன சொன்ன, டேர்ம்ஸ் வந்து பிளஸ் சைனால தான் ஸ்பிளிட் ஆயிருக்கும், நாட் வித் த மல்டிப்ளிகேஷன். அப்போ பிளஸுக்கு முன்னாடி இருக்கிற இது ஒரு டேர்ம், தட் இஸ் 6 into 5 ஒரு டேர்ம், பிளஸ்க்கு ஆஃப்டர் இருக்கிறது ஒரு டேர்ம். ஓகே, நவ் சேம் வே கமிங் டு திஸ் 2 minus 10 plus 4 into 6. ஸோ ஜென்ரலா டேர்ம்ஸ்ல வந்து பிளஸ் சைன் மைனஸ் சைன் நால ஸ்பிளிட் ஆயிருக்கும். இந்த மைனஸ் சைன் இருந்தா நம்ம என்ன பண்ணணும், பிளஸ்ஸா ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த மைனஸ் இந்த 10க்கு வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ், 10ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன -10. ஸோ இந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். 2 minus 10 வந்து 2 plus of -10 ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். தென் 4 into 6. ஸோ இதுல எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா, 2 ஒரு டேர்ம், -10 ஒரு டேர்ம், 4 into 6 வந்து டுகெதரா ஒரு டேர்ம். ஓகே, ஸோ டோட்டலா 3 டேர்ம்ஸ் இருக்கு. நோட் தட் 6 into 5, 4 into 6 are single terms as they do not have any plus sign. ஸோ இங்க நம்மளுக்கு 6 into 5 இருக்கு இல்லையா, இதுவும் அண்ட் லாஸ்ட் நம்பர்ல லாஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல 4 into 6 இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே சிங்கிள் டேர்ம் தான். ரெண்டு நம்பர்ஸ் இருக்கிறதுனால அது 2 டேர்ம்ஸா அப்படி கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, டேர்ம்ஸ்ன்றது இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ். ஓகே, 3 நம்பர் இருக்குன்னா 3 டேர்ம்ஸ் இருக்கு, 4 நம்பர்ஸ் இருக்கு 4. இட்ஸ் நாட் லைக் தட். பேஸ்ட் ஆன் த பிளஸ் சைன் அண்ட் மைனஸ் சைன் மூலமா தான் நம்மளுக்கு டேர்ம்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும் அந்த எக்ஸ்பிரஷன்ல. ஓகே, இந்த ஃபாலோயிங் டேபிள் சம் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் கிவன். இப்போ நம்மளுக்கு சில எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் த டேபிள். ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு நம்மள வந்து இங்க நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அதெல்லாமே நம்மள ரைட் பண்ண சொல்றாங்க. ஸோ லெட்ஸ் டூ இட். ஃபர்ஸ்ட் ஒன் தே ஹேவ் டன் இட் ஃபார் அஸ். செகண்ட் ஒன் பாருங்க, 5 plus 6 into 3. அப்போ 5 ஒரு டேர்ம் and then 6 into 3 ஒரு டேர்ம். ஸோ வில் ரைட் த சேம். டேர்ம்ஸ் வந்து ரைட் பண்றப்ப நம்ம கமாஸ் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். 5 ஒரு டேர்மா, கமா, நெக்ஸ்ட் டேர்ம் என்ன 6 into 3. 6 into 3 ஒரு டேர்ம். ஸோ அதனால இங்க 6க்கு 3க்கு நடுவுல எதுவுமே கமாஸ் எதுவுமே பிளேஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ 2 டேர்ம்ஸ் இருக்கு. அண்ட் கமிங் டு திஸ் தேர்ட் ஒன், இதுல ஃபர்ஸ்ட் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு நம்ம ஸ்பிளிட் பண்ணி ரைட் பண்ணிடலாம். ஸோ 4 plus 15. ஸோ 4 and 15 ஒரு டேர்மா, இது வந்து மைனஸ் சைன் இருக்கிறதுனால இதுவுமே ஒரு டேர்ம் தான். பட் நம்ம 9 ரைட் பண்றப்போ அலாங் வித் த நெகட்டிவ் சைன் நம்ம ரைட் பண்ணணும். அப்போ டோட்டலா இதுல 3 டேர்ம்ஸ் இருக்கு. த ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 4, second term is 15, third term is -9. Now fourth one, 23 minus 2 into 4 plus 16 இருக்கா, அப்போ first plus sign minus signல இருக்கிறது தான் terms. okay, அப்போ 23 first value will come in the first circle. okay, இது 23. -2 into 4 இருக்கு இல்லையா, along with the minus sign எடுத்துக்கோங்க. இது மல்டிப்ளிகேஷன். இப்போ 2க்கும் 4க்கும் பிட்வீன்ல அடிஷனோ சப்ராக்ஷன் சைனோ இல்ல. அப்போ இது ரெண்டுமே சேர்த்து ஒரு டேர்ம் தான். அப்போ -2 into 4 இங்க நீங்க ரைட் பண்ணிக்கணும். தென் +16. அப்போ டோட்டலா 3 டேர்ம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 23, செகண்ட் டேர்ம் இஸ் -2 into 4, தேர்ட் டேர்ம் இஸ் 16. நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம், this last value, last expression. Now 28 plus 19 minus 8. அப்போ 28 is first term, 19 second term, and the last termக்கு பாத்தீங்கன்னா along with the negative sign தான் நம்ம consider பண்ணணும். அப்போ -8.
அப்போ இதுல எத்தனை terms இருக்கு? 3 terms இருக்கு. The first term is 28, second term is 19, third term is minus 8. Okay, now we will see how terms are used to determine the order of operation to find the values of an expressions. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? இப்போ ஒரு expression கொடுத்தா terms what are the terms அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லையா? terms வந்து எப்பவுமே அடிஷன் சைனால தான் ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். ஈவன் சப்ராக்ஷன் சைனாலையும் ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். பட் சப்ராக்ஷனை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அடிஷன் சிம்பிளா மாத்திட்டு நம்ம கொண்டு வரோம், ரைட்டா? பட் மல்டிப்ளிகேஷன், ரெண்டு நம்பருக்கு நடுவில் மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் இருந்தா அது ரெண்டுமே ஒரு சிங்கிள் டேர்ம் கீழே தான் வரும், டூ டேர்ம்ஸா வராது. ஓகே, ஸோ டேர்ம்ஸ்லாம் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணதுனால டேர்ம்ஸ் பற்றி இப்போ நம்மளுக்கு பேசிக்ஸ் எல்லாமே தெரியுது. இப்போ இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி எந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும், அந்த போர்ட் மாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொன்னது, எது பண்ணணும் அப்படின்றது தான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. இப்போ we will start with expressions having only additions with all the subtractions suitably converted into additions. Does changing the order in which terms are added give different values? இப்போ ஆர்டர் சேஞ்ச் பண்றதுனால வேல்யூஸ் மாறுமான்னு கேக்குறாங்க. வேல்யூஸ் எல்லாம் மாறாது. இப்போ 5 plus 3 equal to 8 3 plus 5 ஆனாலும் 8 தான். ஓகே, ஸோ இப்போ மோர் தென் 3 டேர்ம்ஸ் இருந்தாலுமே ஓகே, இங்க 4 plus 15 minus 9 இருக்கு இல்லையா? இதுல minus 9 first, then 15 plus 4, நீங்க எப்படி ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலுமே ஃபைனல் ரிசல்ட்ல வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ அதுதான் இவங்க சொல்றாங்க. டஸ் த சேஞ்சிங் த ஆர்டர் இன் விச் த டேர்ம்ஸ் ஆர் ஆடட் கிவ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்னா நோ. ஓகே, that doesn't give the different values. ஆர்டர் எப்படி இருந்தாலுமே அது சேம் தான். ஓகே, ஸோ அது வந்து நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ 3 plus 5 ஆனாலும் நான் சொன்ன மாதிரி 8, தென் 5 plus 3 ஆனாலும் 8 தான். ஸோ நம்ம டேர்ம்ஸ் சேஞ்ச் பண்றதுனால ஆர்டர்ஸ் மாறாது, ஐ மீன் வேல்யூ மாறாது. ஸ்வாப் பண்றதுனால வேல்யூஸ் மாறாது. ஸோ இப்போ அதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். லெட் us consider simple expressions having only 2 terms. ஸோ சிம்பிள் எக்ஸ்பிரஷன்ஸ், எக்ஸாம்பிள் 6. இப்போ மது இஸ் flying a drone from டெரஸ்ல இருந்து மது என்ன பண்றாங்க, ட்ரோனை வந்து பறக்க விட்டுட்டு இருக்காங்க. the drone goes 6 meter up and then 4 meter down. so first drone என்னாச்சு, 6 meters மேல போய் then 4 meter downக்கு வந்திருக்கு. ஓகே, write an expression to show how high the final position of the drone is from the terrace. 6 meter மேல போய் 6 meters கீழே வந்துட்டா அது டெரஸ்க்கே வந்துரும். ஓகே, பட் 6 meters மேல போய் 4 meters தான் டவுன் வந்திருக்கு. அப்போ அப்புக்கு அடிஷன், ஓகே, டவுனுக்கு சப்ராக்ஷன். அப்போ 6 minus 4, 2 meters தான் above the terraceல இருக்கு. ஓகே, the drone is 6 minus 4, 2 meters above the terrace. so writing it as sum of the terms. இது sum of the term expression நம்ம பார்க்கலாம். இதுவுமே எக்ஸ்பிரஷன் தான். sum of the terms பார்க்குறப்போ 6 plus the minus 4, இங்க minus 4 நம்ம எப்படி ரைட் பண்ணோம்னா பிளஸ் சைன் ரைட் பண்ணிட்டு 4ஓட அடிட்டிவ் இன்வெர்ஸ். ஸோ எக்ஸ்பிரஷனா நம்ம இப்படி தானே ரைட் பண்ணுவோம். மைனஸ் சைன் அப்படியே ஆஸ் இட் இஸ் வி வில் நாட் டேக். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், மைனஸ் சைனுக்கு பதிலாக பிளஸ் சைன் ரைட் பண்ணிட்டு அந்த வாட் எவர் த வேல்யூஸ் கிவன் அதோட இன்வெர்ஸ் நம்ம எடுத்துப்போம், அடிட்டிவ் இன்வெர்ஸ். பிளஸ் 4 அடிட்டிவ் இன்வெர்ஸ் வந்து -4. ஸோ அப்போ 6 minus 4 ஆனாலும் 6 plus of -4 ஆனாலும் ரெண்டுமே சேம் தான், 2வா. இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து செகண்ட் டேர்மாவும் செகண்ட் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்மாவும் சேஞ்ச் பண்றாங்க. அப்போ ஸ்வாப் பண்றதுனால வேல்யூ மாறுதுன்னா மாறல. ஸோ டஸ் த சேஞ்சிங் த ஆர்டர் இன் விச் த டேர்ம்ஸ் ஆர் ஆட் கிவன் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்ன்னு கேட்குறாங்க இல்லையா, அதுக்கான ஆன்சர் தான் இது. இட் டசன்ட் இன் திஸ் கேஸ். இந்த கேஸ் என்ன இல்லை, எந்த கேஸ்லயுமே அது சேஞ்ச் ஆகாது. We already know that swapping the terms does not change the sum when both the terms are positive numbers. and positive numbers இருந்தாலும் அது சேஞ்ச் ஆகாத நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்றாங்க. ஈவன் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்தாலும் நம்ம அந்த சைன் நம்ம கரெக்டா சேஞ்ச் பண்ணிக்கிட்டா கரெக்டா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, will this also hold when there are terms having negative numbers as well? இங்க நெகட்டிவ் நம்பர் தானே இருக்கு. இப்போ 4 நெகட்டிவ் நம்பர் தானே, ஹோல்ட் ஆகுது இல்ல. டேக் சம் மோர் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் செக். ஸோ இந்த மாதிரி நீங்க சம் மோர் எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க எடுத்து செக் பண்ணுங்கன்றாங்க. ஸோ லெட்ஸ் செக். நான் என்ன பண்றேன், 5 minus 8ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 5 minus 8 நம்மளுக்கு தெரியும் ஆன்சர் வந்து -3ன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ
இல்லைன்னா நான் வந்து ரெகுலர் பாசிட்டிவ் ஆன்சர் வர மாதிரி எடுத்துக்கிறேன். 8 minus 5 the answer is 3. we will know this ரைட்டா. இப்போ இந்த 8 minus 5 நான் மேத்தமேட்டிக்கல் ப்ராப்பர் எக்ஸ்பிரஷனை ரைட் பண்ணா 8 plus of minus 5 இப்படி ரைட் பண்ணுவோமா. சப்போ இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்மா மாறிடும். so which is still result is 3 தான். இப்போ செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்மாவும் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மா நம்ம சேஞ்ச் பண்ணா -5 + 8 ஈவன் அப்பவுமே அதே ஆன்சர் தானே. ஆன்சர்ல ரிசல்ட்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே, ஸோ டேக் சம் மோர் எக்ஸ்பிரஷன் அண்ட் செக்ன்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்து நம்ம செக் பண்ணியிருக்கோம். நீங்க ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் செக் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் த சேம் ஆன்சர் ஒன்லி. ஈச் எக்ஸ்பிரஷனுக்கு டிஃப்ரெண்டா வராது. Can you explain why this happening using a token model of integers that we saw in the class 6 textbook of mathematics? So இதுவுமே நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, token model of integers மூலமா explain பண்ணுங்க அப்படின்றாங்க. So let's do it now. So 8 minus 5. 8 minus 5 result is 3. So இது ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம், plus 8நால plus sign வந்து 8 times 1 2 3 4 5 6 7 8 minus 5 பண்றாங்க இல்லையா. அப்போ plus sign வந்து 5 plus signs வந்து நம்ம கேன்சல் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். 1 2 3 4 5. அப்போ ரிமைனிங் எத்தனை பிளஸ் சைன் லெஃப்ட் ஓவர் இருக்குன்னா 3. அப்போ 3 தான் ரிசல்ட். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணது தான். பட் இதுல வந்து ஸ்வாப்பிங் தான் நம்மளுக்கு மெயினா செக் பண்ண சொல்றாங்க. இப்போ இதை வந்து எக்ஸ்பிரஷனா நம்ம எப்படி ரைட் பண்ணோம்னா 8 மைனஸ் சைனுக்கு பதிலா பிளஸ் சைன் 5ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் தட் இஸ் -5. ஓகே, இப்போ நம்ம ரிசல்ட் செக் பண்ண போறோம். இங்க என்ன ஆட் பண்ண போறோம், +8. அப்போ பாசிட்டிவ் சைன் வந்து 8 டைம்ஸ் 1 2 3 4 5 6 7 8 +8 எது கூட ஆட் பண்ண போறோம், -5. அப்போ மைனஸ் சைன் வந்து 5 டைம்ஸ் 1 2 3 4 5. இப்போ +2 மைனஸ் கேன்சல் ஆயிடுமா. அப்போ வாட் இஸ் லெஃப்ட் ஓவர் அப்படின்னா பிளஸ் சைன் வந்து 3 இருக்கு. அப்போ பாசிட்டிவ் 3 தான் ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்வாப் பண்ண போறோம். அதுதான் இங்க பேசிக்கா பண்ண சொல்லியிருக்காங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் வை திஸ் ஹேப்பனிங் யூசிங் த டோக்கன் மாடல் ஆஃப் இன்டிஜர்ஸ் வந்து இது ஸ்வாப்பிங்க்கு தான். ஸோ இந்த மாதிரி இதுல இருந்து இது கன்வெர்ட் ஆகிறதுக்கு வந்து ப்ரீவியஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம் சேம்னு சொல்லிட்டு. ஸோ இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் 3ன்றதுக்காக. பட் இதுவும் அண்ட் நெக்ஸ்ட் தட் இஸ் -5. இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்றேன். பிளஸ் சைனை வந்து ஐ மீன் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஸ் அ செகண்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டேர்மா நான் சேஞ்ச் பண்றேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னது, நெகட்டிவ் சைன் வந்து 5 டைம்ஸ். அப்போ 1 2 3 4 5 பிளஸ் எது ஆட் பண்ணணும், எது கூட +8. அப்போ +8 பிளஸ் சைன் வந்து 8 டைம்ஸ் 1 2 3 4 5 6 7 8. இப்போ மைனஸ் சைன் பிளஸ் சைன் கேன்சல். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா +3 தான் இருக்கு. ஸோ இது இந்த 2 தான் இதோட ரிசல்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த டோக்கன் மாடல் ஆஃப் இன்டீஜர்ஸ் பார்த்தாலுமே நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் வருது. ஓகேவா. ஸோ சேஞ்சிங் த ஆர்டர் நம்மளுக்கு ஆன்சர் எப்பவுமே சேமா தான் வரும். ஓகே, நாட் ஓன்லி ஃபார் இப்போ 2 நம்பர்ஸ் பாசிட்டிவா இருந்தா 8, 5 + 3 ஐ மீன் சேமா இருக்கு. 5 + 3 8 தான், 3 + 5 8 தான். நாட் ஓன்லி ஃபார் பாசிட்டிவ் நம்பர்ஸ், ஒரு நம்பர் நெகட்டிவ் ஒரு நம்பர் பாசிட்டிவ், அப்போ நீங்க ஸ்வாப் பண்ணாலுமே இங்க இருந்து இதுக்கு ஸ்வாப் பண்ணாலுமே ஆன்சர் வந்து சேம் தான். ஈவன் 2 நம்பர்ஸுமே நெகட்டிவா இருக்கு. இப்போ -3 -2 இது எப்படி நம்ம ரைட் பண்ணலாம், -3 + -2. ஓகே, இப்போ இதோட ஆன்சர் என்னன்னா -5 தானே. ஈவன் ஆன் சேஞ்சிங் த ஆர்டர் -2 -3 ரைட் பண்ணாலுமே அப்பயுமே சேம் ஆன்சர் தான். ஓகே, இந்த சைன்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா கேரி பண்ணீங்க அப்படின்னா ஆல்வேஸ் சேம் ஆன்சர் தான். ஸோ term 1 see thus in expression having two terms swapping them does not change the value.
ஓகே, ஸ்வாப் பண்றதுன்னா என்னது, ஃபர்ஸ்ட் டேர்ம் as a செகண்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் as a ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்றதுனால எந்த சேஞ்சஸுமே வராது. ஓகேவா, ஆன்சர்ல ஃபைனல் ரிசல்ட் வந்து சேம் தான். நவ் கன்சிடர் an எக்ஸ்பிரஷன். இது வந்து பாத்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் நம்ம. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன் இட் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைஸ் தான். Now consider an expression having 3 terms. சரி, இப்போ 2 termsக்கு சேஞ்ச் பண்ண ஆன்சர் சேம் தான். வாட் அபவுட் 3 terms அப்படின்னு பார்த்தா கூட அப்பயும் நம்மளுக்கு சேம் தான். அது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. Now consider an expression having 3 terms -7 +10 -11. Let us add these terms in the following 2 different orders. So இப்போ பாருங்க 2 different waysல ஆட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸ் ஆட் பண்ணோம். -7 + 10. -7 + 10 எவ்வளோ, 3. 3 கூட -11 நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ +3 -11. ஸோ we are getting -8. ஸோ இதுக்கு -8 வருது ஆன்சர். இப்போ இங்க நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ணிட்டு வந்த ரிசல்ட் கூட தேர்ட் டேர்ம் ஆட் பண்ணி நம்ம ரைட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்படி பண்ணாலும் ஃபைன். இல்ல லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு இந்த ரிசல்ட் கூட ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆட் பண்ணாலும் அப்பயும் நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான். பாருங்க, 10 plus of -11. So what is the answer? -1. இதுக்கு ஆன்சர் -1. -7 plus of -1. அப்பயும் நம்மளுக்கு -8 தான். ஸோ மோர் தென் 2 டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா அதுவுமே நம்ம எந்த ஆர்டர்ல வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ணிட்டு ரிசல்ட் கூட தேர்ட் டேர்ம் ஆட் பண்ணாலும் ஃபைன். இல்ல லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ணிட்டு ரிசல்ட் கூட ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆட் பண்ணாலும் ஃபைன் தான். இல்ல நான் ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் ஆட் பண்ணிட்டு வந்த ரிசல்ட்டை நான் மிடில் டேர்ம் கூட ஆட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாலும் அப்பயும் நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே, ஸோ ஈவன் நாட் ஓன்லி ஃபார் 2 டேர்ம்ஸ், மோர் தென் 2 டேர்ம்ஸ் இருந்தாலுமே இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணி ஆட் பண்றதுனால நம்மளுக்கு எந்த எஃபெக்ட்டுமே ஆகாது. ஓகே, ஆடிங் த லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் அண்ட் தென் இது வந்து நம்ம என்ன இங்க கொடுத்துருக்காங்களோ அதுதான் கொடுத்துருக்காங்க பிராக்கெட்ல அந்த ப்ரோசஸ். வாட் டு யூ சி, இதுல நீங்க என்ன பாத்தீங்க இந்த ரிசல்ட்ல? த சம்ஸ் ஆர் த சேம் இன் போத் கேசஸ். கரெக்ட் தானே? ஃபைனல் ஆன்சர் வந்து சேம் தான் ரெண்டு கேசஸ்லயுமே. அகைன் வி நோ தட் while adding positive numbers, இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணாலும் அது எந்த மாதிரி நம்ம குரூப் பண்ணாலும் சேம் தான். அதே மாதிரி தான் நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்ம இந்த மாதிரி again we know that while adding positive numbers, grouping them in any of the above two ways gives the same sum. So 1 plus 2 plus 3 how much? பாருங்க, சிம்பிள் ஸ்மால் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். 1 plus 2 plus 3, 1 plus 2 3, 3 plus 3 6. இப்போ நான் ஆர்டர் சேஞ்ச் பண்றேன். 3 plus 1 plus 2, 3 plus 1 4, 4 plus 2 6. சேமா? இப்போ 2 plus 1 plus 3 ஆர்டர் சேஞ்ச் பண்றேன். 2 plus 1 3, 3 plus 3 6. ஸோ எப்படி பண்ணாலும் சேம் தான் வருது. அதுதான் இவங்க மீன் பண்றாங்க. பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பேசிக்கா அது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. Why this also hold when there are terms having negative numbers as well? Take some more expressions and check. இப்போ நம்மள செக் பண்ண சொல்றாங்க. இவங்க ஒன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சேமா வந்தது. சரி, நீங்க கன்ஃபர்மேஷனுக்காக நீங்க ஒரு few examples expressions எடுத்து செக் பண்ணுங்கன்றாங்க. So shall we check now? Okay, let's check children. So நான் ஸ்மால் நம்பரை எடுத்துக்கிறேன். 1 plus 2 plus 3 எடுத்துக்கலாம். So first வந்து -1 -1 plus 2 plus 3 எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளிஃபை பண்ண போறேன். -1 plus 2 how much? +1 ஆன்சரா? +1 plus 3. இப்போ இந்த ரிசல்ட் கூட நான் தேர்ட் டேர்ம் வந்து ஆட் பண்றேன். ஸோ +1 plus 3 வந்து +4 ஆன்சர். இப்போ சேம் நான் என்ன பண்ண போறேன்னா -1 plus 2 plus 3. இப்போ லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். 2 plus 3 5. 5 minus 1 4. ஸோ அப்பயும் நம்மளுக்கு சேம் ரிசல்ட் தானே வருது. ஓகே, சம் மோர் எக்ஸ்பிரஷன் செக் பண்ண சொல்லியிருக்காங்க, செக் பண்ணிட்டோம். Next, can you explain why this is happening using token model of integers that we saw in the class 6 textbook of mathematics? இப்போ சேம் இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போறோம்னா டோக்கன் மாடல் ஆஃப் இன்டீஜர்ஸ் மூலமாவும் நம்ம இது வந்து ப்ரூவ் பண்ண போறோம். சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து -1 plus 2 ஆட் பண்ணுறோம், தென் +3. see -1னா அப்போ மைனஸ் சைன் 1 டைம், தென் +2 2 times, next +3, ஸோ அப்போ ப்ளஸ் சைன் வந்து 3 times. 1 நெகட்டிவ் சைனுக்கு 1 பாசிட்டிவ் சைன் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ லெஃப்ட் ஓவர் என்ன இருக்கு? 1 2 3 4 4 பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கு. அப்போ 4 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ வெயிட் ஆர்டராகவே போயிடுறேன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸ் ரைட்டா, அதனால தான் இது கேன்சல் பண்ணேன். அண்ட் தென் லெஃப்ட் ஓவர் ஆட் பண்ணணும். ஓகே, இந்த வந்த ரிசல்ட் கூட என்ன, இது -1 +2 ஆட் பண்ணா வந்த ரிசல்ட் வந்து +1. அது கூட 1 2 3 4 இப்படி ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 4. ஸோ இதுல இருந்து வேணா இப்படி ரைட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து நம்மளுக்கு +1 வந்திருக்கு. அதுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ணி நம்மளுக்கு 4 times +4 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் இது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் நான் ப்ரொசீட் பண்ண ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் -1 + 2 + 3. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் 2 3 தான் ஆட் பண்ண போறோமா. அப்போ நான் என்ன பண்றேன்னா +2 2 times +3 இது வந்து 3 times -1 1 time. ஏன்னா இதுல வந்த ரிசல்ட் கூட தான் நான் இதை ஆட் பண்ண போறேன், அதனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ பிளஸ் சைன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க, 1 2 3 4 5. ஸோ இது டோட்டலா இதுல இருந்து நம்மளுக்கு +5 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. தட் இஸ் டோட்டலா பிளஸ் சைன் வந்து 5 times. அண்ட் இப்போ இந்த ரிசல்ட் கூட இந்த ஒரு மைனஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்றப்போ வாட் வில் ஹேப்பன், ஒரு பிளஸ்க்கும் ஒரு மைனஸ் கேன்சல் ஆயிடும். இதுதான் இது. ஓகே, அப்போ லெஃப்ட் ஓவர் இஸ் வாட் 1 2 3 4. ஸோ நம்மளுக்கு 4 தான் ஃபைனல் ஆன்சர் லெஃப்ட் ஓவர். இங்கேயும் சரி. ஓகே, ஸோ டோக்கன் மாடலையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோமா. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா, thus grouping the terms of an expression in either of the following ways gives the same value. இப்போ 2 வேல்யூஸ்க்கு மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் நம்ம பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் டேர்ம் as a செகண்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் as a ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ்சேஞ்ச் பண்றது மட்டும் இல்லாம மோர் தென் 2 இருந்தாலும், ஓகே, மோர் தென் 2 டேர்ம்ஸ் இருந்தாலுமே நம்ம எந்த ஆர்டர்ல அதை சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து சேம் தான். இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. let us consider the expression -7 10 plus -11 again. What happens when we change the order and add -7 and -11 first? So same answer தான வரப்போகுது, அதே தான் இவங்க again explain பண்றாங்க. I'll just skip. Now does adding the terms of expression in any order give the same value na? Yes. Take some more expressions and check. Consider expression with more than 3 terms also. நீங்க ஒரு few terms கூட வச்சு செக் பண்ணுங்க, எக்ஸ்பிரஷன்ஸ் கூட. ஆல்சோ மோர் தென் 3 terms, that is 4 terms 5 terms கூட நீங்க செக் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ லெட்ஸ் செக் நவ். வேற வேல்யூஸ் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் டேர்ம் 3 5 -4. ஓகே, இப்போ 3 + 5 ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 3 + 5 8. 8 + of -4 ரிசல்ட் என்ன? இங்க 8 -4 பேசிக்கா, அப்போ ரிசல்ட் இஸ் 4. இப்போ நான் சேம் டேர்ம்ஸ் பட் லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு ரிசல்ட் கூட 3 ஆட் பண்ண போறேன். 5 + of -4 how much? +1. 1 கூட 3 ஆட் பண்ணா 4. அப்போ இங்கேயும் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 4. ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸ்பிரஷன் சாட்டிஸ்ஃபைடா. இப்போ மோர் தென் 3 டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஈஸியாகவே எடுத்துக்கலாம். 1 + 2 -4 + 5 இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஃபர்ஸ்ட் 2 இந்த லாஸ்ட் 2 வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 + 2 ரிசல்ட் இஸ் 3.
Okay, plus in the plus sign I carried as it is. Minus 4 plus 5 oda sign பாத்தீங்கன்னா I mean minus 4 plus 5 oda value பாத்தீங்கன்னா plus 1. அப்ப answer is 4. Okay, இப்போ சேம் தான், நான் கொஞ்சம் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி வேல்யூஸ் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ 1 plus 2 plus minus 4 plus 5. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் ஆட் பண்ணலாம். ஓகே, அண்ட் மிடில் டூ டேர்ம்ஸ் ஆட் பண்ணி பார்ப்போம். இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்றேன். 2 plus of minus 4. அப்போ minus 2 ரிசல்ட் வருமா? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் ஆட் பண்ணலாம். 1 plus 5 which is 6. minus 2 plus 6 ஆன்சர் என்ன? 4. ஆக்சுவலி ஃபைனல் ஆன்சர்ஸ் எல்லாமே 4ஆவே வருது. அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். எனக்கே தெரியாம சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஈவன் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன்ல 2 வேல்யூஸ் இருந்து நம்ம ஆர்டர் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம், ஆன்சர் சேஞ்ச் ஆகல. சரி, 3 டேர்ம்ஸ் செக் பண்ணாலுமே ஆன்சர் சேஞ்ச் ஆகல. ஈவன் ஆன் டேக்கிங் த 4 டேர்ம்ஸ்ல நீங்க ஆர்டர் எப்படி சேஞ்ச் பண்ணி நீங்க ஆட் பண்ணாலுமே அது மாறாது. ஓகே, சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம கொடுத்தாச்சு. Can you explain why this happening using token model of integers that we saw in the class 6 textbook of mathematics? இப்போ சேம் இது வந்து with the help of token model of integersல explain பண்ண சொல்றாங்க. நம்ம லாஸ்டா இருந்த வேல்யூக்கு அந்த அந்த எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கிட்டு நம்ம டோக்கன் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுல செகண்டா எடுத்தோம் இல்லையா, இதுக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷனுக்கு லெட்ஸ் டூ த டோக்கன் மாடல் ஆஃப் இன்டிஜர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து 1 plus 2 ஆட் பண்ணிருக்கோமா, அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான். அப்போ +1 +2, அப்போ டோட்டலா ஹவு மெனி பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கு? 3 இருக்கு. அப்போ ஃபைனல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்மளுக்கு 3 ப்ரொடியூஸ் ஆகுது. எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ்க்காக நான் இப்படி ரைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 3 பாசிட்டிவ் சைன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ணும். லாஸ்ட் 2 டேர்ம்ஸ்ன்றப்போ இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா -4. அப்போ மைனஸ் சைன் தான் நம்ம 4 டைம்ஸ் 1 2 3 4. இந்த -4 கூட எதை ஆட் பண்றோம்? +5. அப்போ +1 5 டைம்ஸ் ரைட் பண்ணோம். 2 3 4 5. இப்போ மைனஸ் சைன் பிளஸ் will get cancel. ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா we have only +1. இப்போ இந்த ரிசல்ட் ஆட் பண்ணீங்கன்னா how much we are getting? +4 கிடைக்குதா? ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் ஆட் பண்ணும், நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ணும். இப்போ செகண்டா ரைட் பண்ணிருக்க எக்ஸ்பிரஷன் ஜஸ்ட் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, இப்போ அதுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்மும் நம்ம ஆட் பண்ணோம். அப்போ செகண்ட் டேர்ம் வந்து +2வா, அப்போ +2. ஓகே, தேர்ட் டேர்ம் வந்து -4. அப்போ 1 2 3 4 -4. பிளஸ் மைனஸ் கேன்சல், பிளஸ் மைனஸ் கேன்சல். அப்போ லெஃப்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா 2 நெகட்டிவ் சைன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் லெஃப்ட் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? +1ம் +5ம் ஆட் பண்ணோம். ஸோ +1 தட் இஸ் ஒரே ஒரு ப்ளஸ் சைன். நெக்ஸ்ட் +5. அப்போ 1 2 3 4 5. அப்போ டோட்டலா இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 2 3 4 5 6 டோட்டலா +6 கிடைக்குது. 1 2 3 4 5 6. இப்போ மைனஸ் சைனும் பிளஸ். ஸோ பேசிக்கா செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்மும் ஆட் பண்ணி ரிசல்ட், ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்ம் ஆட் பண்ணி ரிசல்ட் ரெண்டுமே இப்போ ஃபைனலாக ஆட் பண்ண போறோம். ஸோ நெகட்டிவ் சைன் அண்ட் பிளஸ் சைன் வில் கெட் கேன்சல். அப்போ லெஃப்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா +4 மட்டும்தான் இருக்கு. அப்போ +4 தான் அதோட ஆன்சர். ஓகே, ஸோ டோக்கன் மாடல் ஆஃப் இன்டிஜர்ஸ்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இதுல இருந்து நம்மளோட அப்சர்வேஷன் என்ன? Thus, the addition of terms in any order gives the same value. Therefore,
In an expression having only additions, it does not matter in what order the terms are added. ஓகே, ஸோ இதில் வந்து எந்த ஆர்டரில் நம்ம ஆட் பண்ணுறோம் ஒரு எக்ஸ்பிரஷனில் அப்படின்றது தட் டஸ் நாட் மேட்டர் அப்படின்றாங்க. ஓகே, ஏன்னா ரிசல்ட் வந்து சேமாக தான் வரப்போகுது. ஓகே, தே ஆல் கிவ் த சேம் வேல்யூ. எதனால இட் டசன்ட் மேட்டர்னா தே ஆர் கோயிங் டு கெட் த சேம் ஆன்சர். ஃபைனலாக வந்து சேம் வேல்யூ தான் வரப்போகுது. நவ் லெட் அஸ் கன்சிடர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஹேவிங் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இப்போ ஒரு எக்ஸ்பிரஷனில் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருக்குது அப்படின்னா without the order of operations specified by brackets, the values of such expressions are found by first evaluating the terms. So நம்ம என்ன சொல்றாங்க, ஹேவிங் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருக்கு ஒரு எக்ஸ்பிரஷன்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ள இருக்கிற அந்த டேர்ம்ஸ்குள்ள இருக்கிற அந்த அடிஷனும் டிவிஷனும் ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளை பண்ணிடணும். Okay, found by first evaluating the terms. Once all the terms are evaluated, they are added. So once நம்ம இதை evaluate பண்ணதுக்கு அப்புறமா இப்போ 30 plus 5 into 4ல 5 into 4 evaluate பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ரிசல்ட் கூட நம்ம 30 வந்து ஆட் பண்ணணும். ஓகே, பிராக்கெட்ஸ் இல்லை அப்போ இந்த மாதிரி தான். ஸோ இப்போ 30 5 into 4ன்றது ஒரு டேர்ம். இந்த டேர்ம் எடுத்துட்டு வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு செகண்ட் டேர்ம் கூட மட்டும் ஆட் பண்ணக்கூடாது, ரைட்டா? ஸோ நம்ம அந்த மிஸ்டேக் தான் நம்ம பண்ணிடுவோம் ஜென்ரலாகவே. அது பண்ணக்கூடாது. இங்கே 30ன்றது 5க்கும் 4 சேர்த்து தானே. அப்போது நீங்கள் வந்து 5 into 4 நம்ம பண்ணதுக்கு அப்புறமா தான் 30 வந்து ஆட் பண்ணணும். ஸோ செகண்ட் டேர்ம் வந்து 5ம் 4 ரெண்டுமே சேர்த்து தான். 5 மட்டும் செகண்ட் டேர்ம் கிடையாது. அப்போது நீங்கள் 30 வந்து 5 கூட மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம 5ம் 4 மல்டிப்ளை பண்ணிவிட்டு வந்த ரிசல்ட் கூட நம்ம 30யை ஆட் பண்ணணும். ஓகே, அதுதான் இவங்க மீன் பண்ணுறாங்க. அதே மாதிரி the expression 5 into 3 plus 2 plus 78 plus 3 is evaluated as follows. First என்ன பண்ணணும், பிராக்கெட்குள்ள இருக்கிறது சிம்பிளை பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லாமே ஒரு சிங்கிள் டேர்மா தான் வரும். ஓகே, இது ஆல் டுகெதர் இட்ஸ் a single term. ஓகே, இது 78 7 into 8 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏதோ பிரிண்டிங் எரர். ஸோ இது பேசிக்காக இது ஃபுல்லாகவே ஒரு டேர்ம். ஓகே, அதனால இது ஃபுல் டேர்ம். அண்ட் 78 வந்து உங்களுக்கு அனதர் டேர்ம். அப்போ இவங்க மல்டிப்ளிகேஷன் இங்கே தான் மிஸ் பண்ணியிருக்காங்க. தேர் ஷுட் பி a multiplication sign here. 78ல 7 into 8. அப்போ இந்த 7 into 8 வந்து உங்களுக்கு செகண்ட் டேர்ம். தென் ப்ளஸ் 3ன்றது தேர்ட் டேர்ம். ஓகே, அப்போது வேர் 3 plus 2 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதே மாதிரி 7 and 8ம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சர். தென் ப்ளஸ் 3 ஃபைனலாக தான் எல்லாமே ஆட் பண்ணணும். இப்போ 3 plus 2 வந்து 5. ஓகே, 5 into 5 25. அப்போ 25 தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்மில் சிம்பிளை பண்ணுறப்போ கிடைக்கிற ஆன்சர் எவால்வேட் பண்ணுறப்போ. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் 7 into 8. ஸோ 56. ஸோ செகண்ட் டேர்மில் எவால்வேட் பண்ணி வர ஆன்சர் 56. நெக்ஸ்ட் ப்ளஸ் 3. ஃபைனலாக எவால்வேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் டேர்ம்ஸ் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்டே டேர்ம்ஸ் கூட டீல் பண்ணக்கூடாது. ஓகே, வித்தின் த டேர்ம்ஸ்குள்ளே நம்மளுக்கு என்ன கால்குலேஷன் இருந்தால் அந்த கால்குலேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் தென் ஃபைனலாக டேர்ம்ஸ் கூட ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட செகண்ட் டேர்ம் கூட தேர்ட் டேர்ம் அப்படி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் மானசா இஸ் ஆடிங் லாங் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். மானசா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறாங்களாம். இட் டுக் ஹர் 5 minutes to add them all and she got the answer 11,749. மானசா வந்து இந்த 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஷீ டேக்கன் 5 minutes இதெல்லாம் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு. அதுக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து 11,749. தென் ஷீ ரியலைஸ்ட், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஷீ ஹேட் ஃபர்கட்டன் டு இன்க்ளூட் த ஃபோர்த் நம்பர் 9,055. அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, அச்சுச்சோ நான் வந்து ஃபோர்த் நம்பர் மிஸ் பண்ணிட்டேன் ஆட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அப்போது டஸ் ஷி ஹாவ் டு ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகைன் அவங்க ஆட் பண்ணுமா ஃபர்ஸ்ட்ல இருந்தேன்னா? நோ, நம்ம அடிஷனில் தான் ஆர்டர் டஸ் நாட் மேட்டர் இல்லையா. அப்போது 1 2 3
ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் அண்ட் ஃபோர்த் நம்பர் ஆட் பண்ணா வர ரிசல்ட் தான் 11,749. இந்த ரிசல்ட் கூட டைரக்டாவே 9,055 ஆட் பண்ணிடலாம்ல. ஸோ டஸ் ஷி ஹாவ் டு ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகைன்? நோ, she no need to start from again from the beginning. Okay, அது ரைட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்மளுக்கு வந்த ரிசல்ட் என்ன? இந்த 4 நம்பர்ஸ் ஆட் பண்ண ரிசல்ட் தான் 11,749. ஓகே, சின்ஸ் டேர்ம்ஸ்குள்ள ஆர்டர் டஸ் நாட் மேட்டர்ன்றதுனால நம்ம இந்த 4 நம்பர்ஸோட ரிசல்ட் கூடவே நம்ம 9,055 வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, 9 + 5 வந்து 14. Carry over. 1 + 4 வந்து 5. 5 + 5 வந்து 10. Next 1 + 7 8. 1 + 9 10. 1 + 1 2. அப்போ 20,804 தான் ஃபைனல் ஆன்சர். In mathematics, we use the phrase commutative property of addition instead of saying swapping terms does not change the sum. So instead of saying commutative property, நம்ம என்னன்னு சொல்லலாம்? Swapping term. Swappingனா என்ன? Exchanging பண்றதுனால நம்மளுக்கு சம்னா அதோட ஃபைனல் ஆன்சர் ஆட் பண்ணி வர ஆன்சர் சம். அது வந்து சேஞ்ச் ஆகாது. சிமிலர்லி குரூப்பிங் டஸ் நாட் சேஞ்ச் த சம் இஸ் கால்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். ஸோ குரூப்பிங்ன்றது மோர் தென் 2 டேர்ம்ஸ் இருக்கிறப்போ நம்ம ஆட் பண்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட் டேர்ம் கூட, இல்லை லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட, அது வந்து குரூப்பிங். ஓகே, அப்படி நீங்க பண்ணாலுமே நம்மளுக்கு ஆன்சர் மாறாது. பட் அதுக்கு குரூப்பிங் டஸ் நாட் சேஞ்ச் த சம் இருக்கு இல்லையா? அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் தான் பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். ஓகே சில்ட்ரன், இது வரைக்குமே மோர் தென் 1 hour போயிருக்கிறதுனால ரிமைனிங் பார்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸ்வாப்பிங் த ஆர்டர் ஆஃப் திங்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் வந்து வில் கண்டினியூ ஆன் த next video. Thank you for watching and please do subscribe children. Thank you.